அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா, நிறையா சந்தேகங்கள் கேட்குறீங்க. அதாவது இந்த நம்ம 116 171 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காண்டி இது வேணுமா, அது வேணுமா, என்ன தேவைப்படும், நிறையா கேட்குறீங்க. அதற்கான விளக்கங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. முழுக்க தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் தேவையா அப்படின்ட்டு கேட்குறீங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா ஒரு சில மாவட்டங்களில் போலீஸ் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்க. ஒரு சில மாவட்டங்களில் இனிமேட்டு கூப்பிடலாம், ஒரு சில மாவட்டங்களில் கூப்பிடலை. சரிங்களா? அதனால் போலீஸ் வெரிஃபிகேஷன் அவங்கள அவங்க ஆதாரம் வச்சு அவங்க உங்கள் மேலே எதுவும் குற்ற வழக்கு இருக்குதா இல்லைன்றதை அவங்க அதை அறிக்கையை சப்மிட் பண்ணி எங்கள் நீதிமன்றத்துக்கு சப்மிட் பண்ணிவிடுவாங்க அவங்க. சரிங்களா? அவங்கள நேராக கூப்பிட்டு விசாரித்ததில் அவங்க அந்த ஆதார்லேயே தெரிஞ்சு போயிடும். அதனால் அதை பற்றி நீங்கள் எதுவுமே பண்ணிக்க வேணாம். அதே மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் வரலனாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா நீங்கள் ஆதார் கொடுத்துருக்கீங்க, ஆதாரை வச்சு அவங்க நீதிமன்றம் அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. அதை வச்சு அவங்க அறிக்கை சப்மிட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு தீர்வு. ரெண்டாவது என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. நேற்று போனதில் ஒருத்தர் சொன்னாங்க 2, அதாவது அந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டில் 2 க்ரீனிங்க்கு வாங்கிட்டு போகிறது நல்லது. 2 க்ரீனிங்க்கு ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துருப்போம். அது அந்த மாவட்டத்தில் கேட்டாங்க. எல்லா மாவட்டத்துலையும் கேட்பாங்களான்னு தெரியல. நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லதுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது உங்களோட விருப்பம். அது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், இல்லை அங்கே கேட்காமையும் போகலாம். அதனால் அங்கே நடந்ததை நான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு சில மாவட்டத்தில் டைரெக்டாக 22ஆந்தேதி 22ஆந்தேதி ஜாயின் பண்ணவே சொல்லிட்டாங்களாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சுன்னா எனக்கு சரியாக தெரியல. சில மாவட்டங்கள் ஜாயின் பண்ணவே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த சர்டிஃபிகேட் க்ரீனிங்கில் வாங்கிக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்காக தான் இனிமேல் கூப்பிடுவாங்க. நேற்று நடந்துச்சு மாவட்டம், எங்கள் மாவட்டத்துக்கு வரலையா, எங்கள் மாவட்டத்துக்கு வரலையா, இந்த மாவட்டத்தை பற்றி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. இனிமேட்டு ஒவ்வொரு மாவட்டத்தையும் கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி இருந்தாலும் ஜாயினிங் ஆகஸ்ட் மாதமாக தான் இருக்கும். என்னோடய கணிப்புப்படி ஆகஸ்ட் மாதம் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. இன்னும் இந்த 20 நாளுக்குள்ளே, இன்னையிலேருந்து ஒரு 20 நாள், இந்த மாதம் எண்டுக்குள்ளே இந்த மற்ற ப்ராசஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், போலீஸ் வெரிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றது, இதெல்லாம் இந்த 20 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் நீங்கள் ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிவிடுவீங்க. இது அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகள் கேட்டுட்ருக்கீங்க, எப்படி வேலை இருக்கும், எங்களுக்கு எதுவும் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணுமா, எப்படி சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. அவங்களுக்கு தெரியும், மாண்புமிகு நீதிமன்றத்துக்கு தெரியும், உங்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அதை மாதிரி தான் அவங்க அந்த வேலை கொடுப்பாங்க. சரிங்களா? அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஊறி பண்ணிக்க வேணாம். அதே மாதிரி உங்களுக்குன்ற ஒரு கார்டு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. சர்டிஃபிகேட் கேட்டால் அது உங்களுடைய அந்த இதை வச்சு நீங்கள் அது நான் என்னன்றதை அதை மட்டும் நான் கேட்டு சொல்கிறேன். அந்த சர்டிஃபிகேட் மட்டும் என்னன்றதை நான் கேட்டு சொல்கிறேன். உங்கள் கார்டு இருந்தாலே அந்த மாற்றுத்திறனாளி கார்டு இருக்கும். அந்த கார்டே சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்குவாங்கன்றது என்னோடய கருத்தாக இருக்குது. மேற்கொண்டு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு வாரியம் இருக்கும். அதில் நீங்கள் கேட்டது என்னன்றது சொன்ன அந்த கமெண்ட் மூலமாக தகவல் சொன்னால் எனக்கும் தெரிஞ்சுக்கும், 4 பேத்துக்கும் தெரிஞ்சுக்கும் அது. சரிங்களா? அதே மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் நான் எல்லா வீடியோவும் சொல்கிறது தான். மெடிக்கல் சர்டிஃபிகேட் நான் 6 மந்த்துக்கு வாங்கினேன். 6 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினது என்கிட்ட இருக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது இருக்குது. அதை நான் சப்மிட் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. ஏன்னா தற்பொழுது உங்களுக்கு என் உடல்நிலை திடகாத்தமாக இருக்குது அப்படின்றது தான் அந்த சர்டிஃபிகேட்டு. அப்படின்றப்ப நீங்கள் 1 வருஷம் முன்னாடி வாங்கினீங்கன்னா அது எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கால் லெட்ரு வந்த அந்த நாளுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு அரசு மருத்துவரை பார்த்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டும் அவர்கிட்டயே போட சொன்னால் கூட போடுவாங்க. அவங்கள்ட்ட க்ளீனிங்கில் அந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு அண்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் 2மே அவர்கிட்டயே வாங்கிக்கோங்க. இன்னொன்று நீங்கள் படித்த காலேஜ்லேயோ, இன்னொரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு நீங்கள் படித்த காலேஜ்லேயோ அல்லது படித்த பள்ளியிலையோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ரோட்டரி பப்ளிக் க்ளீனிங்க்கு போகிறவங்க டாக்டர்கிட்டையோ யார்கிட்ட வேணால் வாங்கிக்கலாம். இதுதான் தகவலாக இருக்குது. மேலும் அடுத்தடுத்த மாவட்டத்தில் கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. யாரும் இன்னும் இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க, அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு அந்த அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நேற்று நடந்த மாவட்டத்தில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே எல்லா மாவட்டத்துக்கும் கேட்பாங்களான்னு தெரியல, போனால் தான் தெரியும். அதனால் கொஞ்சம் பொறுத்துருங்க. எல்லா மாவட்டத்தையுமே கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லா மாவட்டத்தையும் இனிமேல் கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. சில மாவட்டத்துக்கெலாம் ஃபஸ்ட்டே போலீஸ் வெரிஃபிகேஷன் போயிருக்குது. ஃபஸ்ட்டே போலீஸ் வெரிஃபிகேஷன் போய்
உங்கள் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்களா தான் கேள்விப்பட்டேன் நான். அதுக்கப்புறம் அது என்ன நினச்சிருந்தாலும் அதையும் கேட்டு விசாரிச்சுட்டு என்னன்றதுன்னு ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போடுவோம். ஃபஸ்ட்டே போலீஸ் வெரிஃபிகேஷன் தான். இப்போ நிறையா மாவட்டத்துக்கு லேட் ஆகிறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டே கூட உங்களுக்கு தெரியாமையே கூட இவ்வளோ நாளாச்சு எல்லா மாவட்டத்துக்கும் வந்துச்சு. இன்னும் கால் லெட்டர் கூட வரலன்னு சொல்கிறேன். இந்த திருச்சி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், சில மாவட்டங்களுக்கெலாம் வந்து உங்களுக்கு தெரியாமையே கூட போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு போயிருந்துருக்கலாம். அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது. ஃபஸ்ட்டே போலீஸ் வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு கையோட கூட உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கலாம். இல்லை இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபார்மாலிட்டாக முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் கூட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வரலாம். அதனால தான் நான் சொன்னேன் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன். அதே மாதிரியே நேற்று போனவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு எந்த கோர்ட்டு பக்கமாக இருக்கும், உங்களுக்கு எந்த கோர்ட் வேணுன்ற மாதிரிலாம் கேட்டிருந்துருக்காங்க. அதுக்கு பதிலும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணி அந்த இடத்துல சொல்லணும். கேட்குறாங்களா நம்மள்ட்ட ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணி கேட்டால் மட்டும் சொல்லுவோம். ஆர்டர் பிரகாரம் சர்டிஃபிகேட் எடுத்து வைக்க சொல்கிறாங்களாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த எழுத்து தேர்வுக்கான நுழைவுச்சீட்டு, அதுக்கு அடுத்து வந்து ப்ராக்டிக்கலு, அதுக்கடுத்து இன்டர்வியூ ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து ஆதார் இல்லைனா வந்து ஓட்டர் ஐடி, அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து கல்வி சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ப்ரியாரிட்டி சான்றிதழ் இருந்துச்சுன்னா ப்ரியாரிட்டி சான்றிதழ். இதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய கையெழுத்து போட்டு ஜெராக்ஸை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. ஒரிஜினலாக உங்கள்கிட்டே கொடுத்து விட்றாங்கன்றதான் சொல்கிறாங்க. ஆனால் நேற்று போனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுக்கல. நேற்று போனவங்களுக்கு போய் சொல்லிட்டாங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், நீங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்றது நேற்று சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறுபடலாம். இதே மாவட்டம் மாதிரி தான் இருக்குன்றது இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறுபடலாம். அதனால் வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் முன்கூட்டியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை தவிர்த்து மீதி எல்லா சர்டிஃபிகேட்டுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு டவுட்டும் கேட்குறீங்க, இந்த சர்டிஃபிகேட்லாம் எங்கே எடுக்கிறதுனா நம்மளுடைய MHSC அஃபீஷியல் வெப்சைட்லேயே எல்லா சர்டிஃபிகேட்டுமே இருக்குது. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருக்குது, மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்குது. அதில் போய் நீங்களே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச கால் லெட்டர் வந்தது மறுநாளே நீங்கள் போயிட்டு இந்த சைன் வாங்குறது, மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குறது, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேனே ப்ளூ இங்கில் கையெழுத்து வாங்கி எனக்கு 5 வருஷம் இவரை தெரியும் அப்படின்லாம் கொடுத்துருக்கேனே அப்படின்னாலும் அது மாதிரி தான் நேற்று போனவங்களும் கொடுத்துருப்பாங்க. அவங்கள்ட்ட அப்படி கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கொடுத்தனாலும் பரவாயில்ல, அதுக்கு வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. ஒரு க்ரீனிங்கில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அந்த டைமில் தடுமாற தேவையில்லை. இப்போ அவங்க நேற்று போனவங்களுக்குமே அதான் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோன்னதுக்கு இல்லை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் தடுமாறக்கூடாதுன்றதுனால தான் நான் இந்த முன்னாடியே சொல்கிறேன். உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, ரெயின் இங்கில் வாங்கி வச்சுருங்க. வாங்கி வச்சிட்டிங்கன்னா அங்கே கேட்டாங்கன்னா கொடுக்க போகிறோம், கேட்காட்டி வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். தடுமாறக்கூடாது. அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அந்த இடத்துல நம்ம கேட்குறப்ப எல்லாமே இருக்குதுன்னு எடுத்து வச்சிட்டோம்னா அவங்களுக்கும் அந்த ப்ராசஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்களும் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்டில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.